தமிழ் இனத்தினுடைய தோஷம் கழிய தமிழ் இனத்தின் திருவிழா நடக்க போது அந்த திருவிழாக்கு எல்லாரும் வாங்க, நீங்கள் தமிழர் என்று நம்புவோர் எல்லாம் வாங்க, மாற்றத்தை விரும்பும் மக்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரறிவிப்பு ஒருத்தர் கொடுக்கிறார். குடும்பம் குடும்பமாய் கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம், இது கொள்கை மறவர்களின் கூட்டம், கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம், மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு, மாற்றம் என்பது சொல்லல்ல செயல், மாறுவோம் மாற்றும். கட்சி சார்ந்தெல்லாம் வர தேவையில்ல, மதம் இனம் மொழி சாதி எல்லாத்தையும் கடந்து நான் தமிழன் என்ற ஒற்றை நம்பிக்கையோடு இந்த இடத்துல வந்து நில்லுங்க. தமிழர்கள் மறக்க முடியாத ஒரே ஒரு நாள் உலகத்துல இருக்குதுன்னா, அந்த நாள் காட்டில இருக்குதுன்னா அது ஒரே ஒரு நாள் தான். 2009 மே 18 தமிழர்களுடைய கருப்பு நாள். இவர் சொன்னாரு, சீமான் சொன்னாரு, இந்த 2024 தேர்தல்ல போன மாநாடு நம்ம கூட அதை பத்தி அந்த மாநாடுல சொன்னார், 2026க்குள்ள நான் பிரபாகரன் 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 என்ற பேரை இவர்கள் எல்லாரையும் உச்சரிக்க வைக்கல, உச்சரிக்க வெப்பன். 2026 தேர்தலுக்கு பிறகு நம்மை விட அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள், நான் உச்சரிக்க வைப்பேன். பெண்கள் என்று எங்களை நீங்கள் வைத்துக் கொண்டு எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டாம். அந்த 1000 ரூபாய் கூட இல்லாம வக்கத்த ஒரு நாதியாக ஒரு பெண்ணாக நான் இந்த தமிழ்நாட்டுல வசிக்கணும்னா அதுக்கு நான் நாட்டுக்கிட்ட செத்துடலான்றதுதான் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு. போன மாநாட்டுல நம்ம அதை பத்தி நிறையவே பேசியிருக்கோம். அந்த மாநாட்டுல கூட்டின கூட்டம், அந்த கூட்டத்துல சீமான் அந்த கடைசியில பாடின அந்த பாட்டு, அந்த பாட்டின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 30 ஒரு நிமிஷத்துக்கு அந்த மக்களை உரைய வச்சது. உரிமையை இழந்தோம், உடமை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா, உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா. உலக தமிழர்கள் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வரணும்னு எதிர்பார்க்கும். வர முடியாத உலக தமிழர்கள் உங்களால முடிஞ்ச பணத்தை காசை 5 10 100 20 200 அண்ணன் சொல்லுவாரு, ஒருவர் 10 ஆகும் 10 100 ஆகும்னு சொல்லுவாரு. 5 10 100 200 அப்படி கொடுத்து 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 கடத்தி கிட்டத்தட்ட 2-2.5 கோடி ஆகும்னு சொல்றாங்க. இத்தனை நாள் உலக தமிழர்கள் அளித்த ஆதரவையும் தாண்டி இது ஒரு தமிழர்களுக்கான போர் முழக்கம் என்பதால் இந்த இடத்துல நீங்க கொடுக்க போற அந்த நிதி, நீங்க ஏற்பாடு செய்ய போற இந்த நிதியின் மூலமாக உருவாக போற ஒரு பிரம்மாண்ட மாநாடு அப்படின்றது நம்மளுடைய தமிழக அரசியலில் கடைசி புரட்சி.